ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, அப்பனே முருகா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 8 முதல் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த 10/6/2025 பௌர்ணமி திதி வருகிறது. அன்னைக்கே பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி. அன்னைக்கு அவரை நமஸ்கரிக்கிறது, அவரை வணங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. லக்னத்திற்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னா 100% சரியாக இருக்குங்க. இப்போது தனுசு லக்ன அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கார், ராசியை பார்க்குறார். அப்போது இந்த வாரம் திருமண வயதில் இருக்கும் தனுசு லக்ன ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக கைகூடி வரும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய காலம். ஏன்னா லக்னத்தை குரு பார்த்தால் கௌரவம், புகழ், அந்தஸ்துக்கு குறைவே இருக்காதுங்க. அதே நேரத்தில் ஃபிசிக்கல் பாடி, அதாவது லக்னத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் நோய் நொடிகள் கூட அண்டாது. அவுட் பேஷண்ட்டாக தான் போயிட்டு, அப்படி மீறி வந்தாலும் அவுட் பேஷண்ட்டாக தான் போயிட்டு வர முடியும். இன்பேஷண்ட்டுக்கு வேலை இல்லை அப்படின்னு கண்டிப்பாக உறுதிப்பட சொல்லலாம். அடுத்தது 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அங்கே ராகு இருக்கார். ஏற்கனவே 3ல் ராகு இருந்தால் அற்புதமான பலன். ராகுருக்கு கொடுத்து வைக்கணும். இன்னும் குரு பார்வையில் இருக்காருன்னு சொன்னால் எடுத்த காரியங்கள் 100% வெற்றி பெறும், சாதிக்க போகிறீங்க. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சூப்பருங்க. அப்போது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. பண வருவாய் என்பது இந்த வாரம் இரட்டிப்பு வருமானம் இருக்கும், இரட்டிப்பு சந்தோஷம் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக செயலாற்றுவீங்க. சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. வேணா 11ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். 4ல் சனி இருக்கார், அவருடைய கடமையை செய்வார். 4ல் சனி இருந்தால் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாயாருக்கு தேக ஆரோக்கிய குறைவு வைக்கும், உங்களுக்கே பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி சனி பார்வை 6ஆம் இடத்தை பார்க்குது, 6ல் உள்ள சூரியனை பார்க்குது. தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். மற்றபடி ருணரோக சத்துருஸ்தானத்தை சனி பார்க்குறதால எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தாருக்கும் யாருக்காவது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட காரணம் இருக்கிறது. மற்றபடி 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதுங்க. மேலாமணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. 4ல் சனி இருந்து 10 பார்க்குறதுன்னு சொன்னால் சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்களே இல்லையா, நிர்வாகம் உங்களை கசைக்கு பொழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும். அதுதான். அப்போ இன்னும் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போ சொந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் அதிகப்படியான உழைப்பை செந்த வேண்டி இருக்கும். அப்போது நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும். எண்ணிய செயல் ஈடேறும். இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். சட்டுப்பட்டு திருமணத்துக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல புதனும் இருக்கார்.
குருவும் இருக்கார். அப்போது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறை, அதாவது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இப்படி அன்பர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான காலம், நேரம். அதுவும் குருவோடு இணைஞ்சிருக்குன்னு சொன்னால் 100% வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். உங்கள் திறமையை வெளிக்காட்டக்கூடிய அற்புதமான தருணம் இது என்று சொல்லலாம். மற்றபடி சுக்கிரன் 5ல் இருப்பது கலைத்துறை அன்பர்களுக்கு ஒரு வெற்றி காணக்கூடிய காலம், வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், சம்பாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் பொறுத்தவரை 5 9ல் இருக்குது. ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இருப்பது மிக மிக சிறப்பு. ஆதலால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக. தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசியினுடைய அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கார். சூப்பருங்க. ஒரு ராசிக்கு குரு பகவான் 3, அதாவது 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்போது கோச்சார ரீதியாக சூப்பரான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது 7ல் குரு இருந்தாலே ஸ்தான பலம். ஸ்தான பலம் என்று சொன்னால் சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையும். என்னங்க எனக்கு அர்த்தாசிரமம் சனி போயிட்டுருக்கு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே? ஆமாம், சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வாருங்க. அர்த்தாஷ்டம சனின்னு சொன்னால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், உங்களுக்கே பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார், சத்திரவின்றி சனீஸ்வர தேவை சுகம் வாழ்க இன்னொரு தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அவருடைய கடமையை கண்டிப்பாக செய்வார். மற்ற கிரகங்கள் அதனுடைய வேலையை செய்யத்தானங்க செய்யணும். ராசிநாதன் 7 இருக்க கொடுத்து வைக்கணுங்க. 7க்குடைய புதனும் இருக்கிறார், ரொம்ப சிறப்பு. அப்போது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நண்பர்களிடையே எந்த ஒரு கருத்து பேதமும் இல்லாமல் ஒத்துமையாக இருக்கக்கூடிய காலம். நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு கூட்டு தொழில் சிறப்பாக விளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. குறிப்பாக அந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம், நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்க இது. இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் திறமை வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான நேரம். உங்களை பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்து அதிபதி 2க்கும் 3க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் சனி பகவான் 4ல் இருக்கார். இது 4ஆம் இடத்தில் அர்த்தாசிரம சனி என்று சொன்னாலும் கூட தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி 3ல் ராகு இருக்கிறது சிறப்புங்க. குரு பார்வையில் இருக்கார். அப்போது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். இந்த 5ல் சுக்கிரன் இருக்கார். கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 6ல் சூரியன் இருக்கார். 6ல் சூரியன் இருந்தால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் தீரும்னு கணக்கு. ஆனால் சனி பார்க்குறார். சனி பார்க்குறதால எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நீடிக்கும், உடனடியாக முடியாது அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் சூரியனை சனி பார்க்குறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படும். அரசியல்வாதிகள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி 5க்குடையவன் 9ல் இருக்கிறது இன்னும் சிறப்புங்க. ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இருப்பது மாபெரும் சிறப்பு. அந்த செவ்வாயானவர்
உங்களுக்கு 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி 4ல் இருக்கார். அப்போ வீடு வாங்குவீங்கன்னு சொன்னால் பழைய வீடு தான் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பழைய ஃப்ளாட்டோ இப்போ கட்டின வீடோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறது அதிகப்படியான உழைப்பை சிந்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த உழைப்பு பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க எழுந்து போயிருப்பான், நீங்கள் இன்னும் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குங்க. இது தாங்க இங்கே இருக்கிற நிலமை. ஆனாலும் அப்போ அதிகப்படியான உழைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது சொந்த தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் தொழிலில் லாபங்கள், ரெட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சூரியன் 6ல் இருக்கிறது, சனி பார்வையில் இருக்கிறது. அதாவது அரசாங்கத்தில் உயர் பதவி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள் இவங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பொற்காலம். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்றே சொல்லலாம். மற்றபடி பாருங்கள், 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்த்து நல்ல லாபம் கிடைக்க போகுது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் என்று சொன்னோம். சமூகத்தில் இழந்த பேரு, புகழ், அந்தஸ்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. சூப்பருங்க. இந்த தனுசு லக்னத்தில் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். அதுவும் 3ல் ராகு இருக்காருங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பொற்காலம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.